இப்படி அடிச்சிட்டமேனு வைக்கப்பட்டாங்க. அடிச்சிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க யோசிக்கிறாங்க உட்காந்து. கொஞ்சம் அந்த குரானை கூட நான் பாக்குறேன். அந்த ரணகலத்திலையும் ரத்தம் வழிகிறப்பவும் சொன்னாங்க, இல்ல தரமாட்டேன், நீங்க வந்து கிழிச்சிருவீங்க. உமர் சொன்னாரு, நான் கிழிக்க மாட்டேன், கூட நான் அதை படிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, அப்படின்னா இதை சுத்தமானவங்க தான் தொட முடியும், நீங்க சுத்தம் இல்ல குடிச்சிட்டு வாங்க. இதுக்காக போய் குடிச்சிட்டு வந்தாங்க. பொதுவா சரியத்துல ஒண்ணு உண்டு, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறினாவே கோபம் தனியும். குறிப்பா உதவு செஞ்சா கோபம் தனியும். இவங்க எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு திரும்ப வந்து அந்த கையில வாங்கினாங்க. ஆஹாமா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா லா தذكرة لمن يخشى تنزيلا ممن خلق الارض والسماوات العلى. அப்படியே வந்து லாஸ்ட்ல இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, நிச்சயமாக நான் தான் இறைவன், நானே அல்லாஹ், என்னை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை, என்னை வணங்குங்கள். தாகா சூராவினுடைய இந்த வாசக வரையும் பூராத்தையும் அப்படியே படிச்சு முடிச்சு போட்டு அந்த வார்த்தையை சொன்ன உடனே உமர் சொன்னாங்க, அஜப ஹாதல் கலாம் வமா அர்வா, இவ்வளவு ஆச்சரியமாகவும் இவ்வளவு அழகாகவும் இந்த வார்த்தைகள் இருக்கிறது, இது இறைவனின் வசனங்களோ அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல. நிலைமை கரெக்ட் ஆயிடுச்சுன்னு ஒளிஞ்சிருந்த கபாப் இல்லான்னு உள்ள வந்துட்டாங்க. இதுக்குதான் காத்துட்டு இருந்தாங்க. அதாவது ரொம்ப அடி வாங்குற அளவுக்கு இல்ல, அவங்க ஏற்கனவே நிறைய அடி வாங்கிக்கிறாங்க பல்வேறு எஜமானர்கள்ட்ட. உமர்கிட்ட அடி வாங்காம ஒளிஞ்சிருந்தாங்கல்ல, உமர் நிலைமை வேற மாதிரி மாறுதுன்னு உள்ள வந்துட்டார். அப்போ உமரது எல்லாம் சொன்னாங்க, இந்த வாசகத்துக்கு பின்னாடி இந்த இது இவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இஸ்லாத்துல சேர்றதுக்கு தயாராயிட்டாங்க. நானும் இதை ஏற்றுக்கொள்கிறேன். கபாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹு அக்பர்னு சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்டு சொன்னாங்க, அல்லாஹுவின் மீது ஆணை, அல்லாஹ் சாட்சியாக இருக்கட்டும், நேற்றைய தினம் அல்லாஹுவின் தூதர் துவா செய்ததை நான் கேட்டேன். என்னென்ன, இந்த ஊரில் உமர் இப்னு ஹத்தாபுக்கோ அல்லது அம்ர் இப்னு ஹிஷாம் அதாவது அபூஜஹல், இந்த ரெண்டு பேத்துல ஒருவருக்கு யா அல்லாஹ் ஈமானின் ஹிதாயத்தை கொடுன்னு அல்லாஹ் துவா செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் துவா செஞ்சாங்க. அந்த துவாவின் பலன் உமரே இன்றைக்கு பார்க்கிறேன். நேற்றைக்கு துவா, இன்றைக்கு உமரே நான் உங்களை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டாங்க. அந்த உருவிய வாளை கையில வைத்துக் கொண்டே அமைதியோடு அங்கிருந்து கிளம்பிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் தாருல் நதுவாவிலே, தாருல் அர்கமிலே, அர்கம் வீட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்டவர்கள் கூட இருந்தப்ப போய் ரசூலுல்லாஹ்வை ஆரத்தனது இஸ்லாத்திலே இணைந்த வரலாறு தனி. அன்பானவர்களை, தாஹா சூரா ஒரு இமயம் போன்ற ஒரு மாபெரும் மனிதரை இந்த மார்க்கத்திற்குள்ளே கொண்டு வந்து நுழைத்ததற்கு காரணமான சூரா தாஹா சூரா. நிறைய தனித்துவங்களை கொண்டிருக்கிற, நான் மேலே சொன்ன 4 கருத்துக்களில் ஓரளவு உயர்ந்த கருத்தாக இருக்கிற எம்பெருமானாரின் பெயரிலே உள்ள இந்த சூரா பெரிய தாக்கத்தை இந்த மண்ணில் ஏற்படுத்தி இருக்கிறது. துவா செய்வோம், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையை எப்போதும் ஓதுவது மட்டுமல்ல, விளக்கங்களோடு அதை விளங்குவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.